இன்று இந்த கருப்பனை கண்டு விட்டாலே நீ மிக பெரும் அதிர்ஷ்டசாலிதான். உன் கஷ்டத்தை நினைத்து கலங்கிக் கொண்டிருந்த காலத்தை முடித்து வைத்து நான் உனக்கு ஆறுதல் சொல்ல வரவில்லை. என் தெய்வ வாக்காகவே உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன் மனதின் வழியை இப்பொழுது புரிந்து கொண்டு விட்டேன் என் பிள்ளையே. இந்த கருப்பன் நான் உன்னை தேடி வந்திருக்கும் போது மற்றதை பற்றியெல்லாம் யோசித்தும் சிந்தித்து கொண்டும் இருக்காதே. குழம்பிக் கொண்டே இருக்கின்றார். நமக்காக யாரும் இல்லை என்று நீயாகவே தன்னந்தனியாக புலம்பிக் கொண்டே இருக்கின்றாய். அந்த புலம்பல்களுக்கும் மத்தியில் உன் போராட்டத்தை முடித்து வைத்து உன் வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த கருப்பனே நான் உன்னை தேடி வந்து இருக்கும் போது நீ எதிர்பார்த்த ஆசை ஒன்று பலிக்கத்தான் போகிறது. உன்னை தேடி யார் வர வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த உண்மையான உறவு வரத்தான் போகிறார். நீயோ நினைத்தாயல்லவா, கண்ணீர் விடும் போதெல்லாம் கவலைப்படும் போதெல்லாம் யாராவது ஒருவர் நமக்கு ஆறுதல் சொன்னால் எவ்வளவு அழகாக இருக்கும். நம் வாழ்க்கையை இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிப்பதற்கு எளிதாக இருக்குமே. ஆறுதல் சொல்வதற்கு கூட யாருமே இல்லையே. இந்த அளவுக்கு எனக்கு கஷ்டத்தை ஏன் அப்பனே கொடுத்து விட்டாய் என்று இந்த கருப்பனை நோக்கி நீ ஓடி வந்தாய் அல்லவா என் தங்கமே. இதோ நீ என்னிடம் முறையிட்டதற்கு உன் வாழ்க்கையின் வெற்றியை அடைய செய்வதற்கான நேரத்தை நான் கொடுக்க வந்திருக்கின்றேன். எனக்குள் முடங்கி இருக்கும் ஞானத்தையும் அறிவையும் புகட்டுவதற்கு என் அப்பா முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு நீ ஓடிக்கொண்டே இருக்கின்றாய். மனது சொல்வது கேட்பதா கருப்பனே, அறிவு சொல்வது கேட்பதா அப்பனே என்று உன் மிக பெரும் போராட்டத்திற்கு ஆளாகி கொண்டு இருக்கின்றாய் அல்லவா. அறிவையும் மனதையும் ஒன்றாக ஜெயிக்க வேண்டும். இதை கேட்கும் நிமிடமே எது உன் வெற்றியை கொடுக்கும் என்று தீர்மானிக்கின்றாயோ அதை கொடுப்பதற்கான நேரத்தை நான் நெருங்கிவிட்டேன். இந்த நிலையிலிருந்து நீ மட்டும் மாறிவிடாதே. எது வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை மட்டும் நீ வாங்கிவிட இங்கு மறந்தும் மறுத்தும் விடாதே. உன் மனதில் இருப்பதை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்ட பிறகும் எதற்காக நீ எதையோ பற்றி இங்கு சற்றும் யோசித்து கொண்டிருக்கின்றாய். உன் கவலைகளை தெரிந்துவிட்ட பிறகும் அறிந்துவிட்ட பிறகும் உனக்கான பாதையை தெளிவாக்காமல் இருப்பேனா? இதோ உன் உண்மையான உறவு, உன் அதிர்ஷ்டமான உறவு, உன் உறவான உறவு உன்னை தேடி வந்து உன்னை மகிழ்விக்க காத்து கொண்டு இருக்கும் போது நீ எதை பற்றியும் இங்கு சிந்திக்கவே வேண்டாம். உன் மகிழ்ச்சிக்கான களம் உன்னை தேடி வந்து விட்டது. அதை வரவேற்க தயாராக இரு. உனக்கு தேவையும் தேவையற்றதையும் கொடுப்பதற்கு இந்த கருப்பனே இருந்து கொண்டு இருக்கும் போது நீ எதற்காக மற்றதை நினைத்து எல்லாம் மனம் புலம்பி தவித்து கொண்டு இருக்கின்றாய். உன் மனதின் தேவையிலே என்னிடம் ஒப்படைத்து விட்டு நீ நம்பிக்கை கொள். மற்றவர்களின் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்று மற்றவர்களோடு உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு கொண்டு இருக்காதே. அவர்களுக்கு மட்டும் எல்லாம் கிடைத்து விட்டது. அவர்கள் எனக்கு பின்னால் தானே உன்னை தேடி வந்தார்கள். ஆனால் எனக்கான வெற்றியை தருவதற்கு மட்டும் ஏன் அப்பனே இவ்வளவு காலம் தாழ்த்தி கொண்டிருக்கின்றாய்? நான் அவ்வளவு பெரிய பாவத்தை செய்து விட்டேனா என்று உன் மனம் வருந்திக் கொண்டிருக்கின்றது. நீ கேட்கின்ற எல்லா கேள்விகளும் யதார்த்தமானதும் நியாயமானதும் தான். அதற்காக நான் உன்னை விட்டு விட்டேனோ என்று நினைக்க வேண்டாம். நான் உனக்கு பதிலாக உன் பணியை மும்மரமாக இறங்கி செய்து கொண்டிருக்கின்றேன். உன் விதியிலிருந்தும் உன் கருமாவிலிருந்தும் உன்னை போராடி இங்கு காப்பாற்றுவதற்கு உன் கருப்பன் வேலை செய்து கொண்டு இருக்கின்றேன். அதன் பலனாகத்தான் உனக்கான ஒருவரை நான் உன்னிடத்தில் அனுப்பி வைத்திருக்கின்றேன் என் பிள்ளையே. உன் அதிர்ஷ்டத்தின் வேலை ஆரம்பித்து விட்டது. நல்ல காலத்தை இங்கு பிறக்க செய்துவிட்டு உனக்கு நடக்க இருந்த கெட்டதையெல்லாம் முடித்து வைத்து விட்டு என் வழிகாட்டுதலின்படியும்
என் ஆணையின்படியும் தான் உனக்கு வெற்றியான ஸ்பரிசத்தை தருவதற்கு இந்த கருப்பனே உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, உன்னுடைய ஒவ்வொரு வெற்றியும் தருவதற்கு நான் வந்து கொண்டு இருக்கும்போது நீ யாருமே இல்லை என்று மட்டும் இங்கு வருந்திக் கொண்டு இருக்காதே. உன் மனதோடு ஒரு பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றாய். உன் மனதோடு ஒரு வேலையை ஆரம்பித்திருக்கின்றாய். அது நடக்குமா நடக்காதா என்று எண்ணிக் கொள்கிறாய். அதை நினைத்து மனம் கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய். இதோ உன் மனக்கலக்கத்தை எல்லாம் தீர்த்து வைத்து உனக்கான நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் தருவதற்கு இந்த கருப்பனே நான் வந்து கொண்டு இருக்கும்போது நீ வெற்றி வாங்கி சூடப்போகும் நேரத்தையும் காலத்தையும் நெருங்கிவிட்டாய். இதுதான் வேண்டும் என்று சொல்லிவிட்ட பிறகும், இதைத்தான் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்ட பிறகும் உனக்கான வெற்றியின் தருணத்தை நான் தராமல் இருப்பேனா? இதோ உன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் நான் உன்னை கண்காணித்து கொண்டுதான் இருக்கின்றேன். நடக்க இருக்கின்ற செயலுக்கு உனக்கு நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் தருவதற்கு நான் வந்து கொண்டு இருக்கும்போது உனக்கு போதியபடியே தருவதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன். எதிர்பார்க்கின்ற மாதிரி உன் வாழ்க்கை வாழ முடியாதோ என்று தானே யோசிக்கின்றாய். யார் சொன்னது? நான் கேட்பது உன்னிடத்தில் ஒன்றே ஒன்றுதான். உன்னுடன் இருக்கின்ற பொறுமையும் நிதானத்தையும் நம்பிக்கையும் மட்டும் நீ என்னிடத்தில் வைத்து கொண்டே இரு. மீதியே இந்த அப்பன் பார்த்து கொள்கிறேன் என்று. அடுத்ததாக என்ன நடக்கும் என்று பயத்தோடும் பதற்றத்தோடும் வாழ்ந்து கொண்டு இருப்பதை விட என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என்னை அங்கு கொண்டு வருவதற்கு என் அப்பன் இருக்கின்றான். என்னை மீட்டு கொண்டு வருவதற்கு என் கருப்பன் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பதில் மட்டும் உறுதியாகும் தெளிவாகும் இரு. என் செல்ல பிள்ளையே, நீ வாழ்க்கையில் சந்திக்கும் ஒவ்வொருவர்களையும் நீ பார்த்து புதிய பாடத்தை கற்றுக்கொண்டு தான் இருக்கின்றாய். அதன் பிறகும் நீ சற்றும் யோசித்து கொண்டு இருக்காதே. உனக்காக அனுப்பப்பட்டவர்கள், வேண்டியவர்கள், வேண்டாதவர்கள், தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள் என்று யாருமே கிடையாது. உன் வாழ்வில் அவர்கள் வருவதற்கும் அதனால் விளையும் நன்மைக்கும் தீமைக்கும் காரணம் உன் பூர்வ ஜென்ம கரும வினைகளை தவிர நீயோ அங்கு யாரையோ காரணம் காட்டிக்கொண்டும் சுட்டி கொண்டும் இருக்காது. வெற்றியை உனதாக்க நான் வந்து இருக்கும் போது உன் மனதில் உள்ள வழிகளை நீ புரிந்து கொண்டும் நான் புரிந்து கொண்டும் உனக்கான வேலையை ஆரம்பித்து கொண்டுதான் இருக்கின்றேன். நடப்பதையெல்லாம் நடந்துவிட்டு போகட்டும். இனி நல்லதையும் நம்பிக்கையான விஷயத்தையும் நடத்தி தருவதற்கு இந்த கருப்பனே வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்தும் இங்கு வருந்தாதே. உன்னுடைய செயலை பார்த்து நானே சில சமயத்தில் பிரமித்தது உண்டு. என்ன நடந்தாலும் என் பிள்ளைகள் என் மீது மாறா நம்பிக்கை வைத்திருக்கின்றார்களே, என் மீது எவ்வளவு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையை விட்டு விடுவேனோ என்று எண்ணி விட வேண்டாம். உனக்கு வேண்டியதே உனக்கு தேடி தர செய்வது தானே என் பொறுப்பாகி கொண்டு இருக்கின்றது. அதன் பிறகும் நீ சற்றும் யோசிக்காதே. எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் உனது பயணத்தை இப்பொழுது என்னோடு ஆரம்பித்து இருக்கும்போது அதை இறுதி வரை கொண்டு போய் ஜெயிக்க வைப்பதுதான் என் பொறுப்பாக இருக்கப் போகிறது. உன் வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த கருப்பனே நான் வந்து கொண்டு இருக்கும்போது உன் மனதில் எதை பற்றியும் கவலைப்படவும் கலங்கிக் கொள்ளவும் இருக்காது. என் பிள்ளையே, நான் உனக்கு போதும் போதும் என்று சொல்கின்ற அளவுக்குத்தான் உனக்கான மாற்றத்தை தர வந்து இருக்கின்றேன். உன் மனதிற்குள் சோகத்தோடு இருந்து கொண்டு இருக்காது. கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய். இப்பொழுது மனமிட்டு பேசத்தான் அந்த உண்மையான உறவை உன்னை தேடி வர செய்து வைத்திருக்கின்றேன். உன் கண்ணீரை துடைப்பதற்கு அந்த உறவை நான் அனுப்பி வைத்திருக்கும் போது அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே, இவர் நமக்கானவரா இல்லையா என்று. நிச்சயம் உனக்கானவராக இருப்பதனால் மட்டும்தான் இந்த கருப்பன் அவரை உன்னிடத்தில் அனுமதித்திருக்கின்றேன் என்பதில் மட்டும் உறுதியாக இரு. நடக்கவே நடக்காது என்று மற்றவர்கள் சொல்லிவிட்டு போன காரியத்தை நான் முடித்து தருவதற்காக அவரை அனுப்பி வைத்து இருக்கும் போது நீ சற்றும் மனம் தளராமல் உன் வேலைகளை செய்து கொண்டிரு.
நம்பிக்கையோடு நீ எடுத்து வைக்கும் அடிக்கு நான் உனக்கான பாதையை தெளிவுபடுத்தத்தான் வந்திருக்கின்றேன். வெற்றி உனதாக இருக்கும்போது நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது. உன் கண்களில் வழியும் கண்ணீரை நான் பார்த்துவிட்ட பிறகும் அமைதி கொள்வேனோ மட்டும் என்று எண்ணி விடாதே. நடப்பது யாவும் நல்லதற்கும் நன்மையான காரியத்திற்கும் தான் இங்கு இருக்கப் போகிறது. நீ நினைக்கின்ற காரியத்தை நினைத்த மாத்திரத்தில் நான் நடத்தி தர காத்திருக்கும் போது எதற்காக இங்கு சற்றும் யோசிக்கின்றாய்? கவலைப்படாதே. உன் கண் கலங்கிய விஷயத்திற்கு விடை தரும் தருணமாக இந்த கருப்பனை உன்னை தேடி வந்திருக்கும் போது உன் மனதில் கஷ்டத்தை நிரந்தரமாக்கி விடுவேனோ என்று நினைக்க வேண்டாம். யார் சொன்னது? உன் பிரச்சனையின் தீர்வை சொல்வதற்குத்தான் நான் வந்திருக்கின்றேன். நம்பிக்கையோடு திறம்பட செயல்படும். காலத்தின் பிடியிலிருந்து யாரும் தப்பித்து கொள்ள முடியாது. நிச்சயம் வெல்வாய்.